Good morning, dear students. Today you are going to learn about the next chapter, measurements. Already you studied in the 7th standard how to calculate the area and perimeter of quadrilaterals and also area and circumference of a circle. In this class we are going to learn about first the introduction of parts of circle, next sector, arc. Let's see. Good morning, students. Today we are going to learn about parts of circle. Now I am going to draw a circle. O is the center of the circle. Take any point on the boundary of the circle P. The line OP is the radius of the circle. It is a fixed distance from the center of the circle. Choose any 2 points A, B joined by a line segment. It is called chord. A chord which passes through the center of the circle, it is known as diameter. It is also called as longest chord of the circle. A part of the circumference is called an arc. Take any two radii, an arc. This region it is called as sector. The definition of a sector is the area enclosed by two radii and an arc is called sector of the circle. What about this region? This region is also an sector. Differentiate these two sectors by giving different names. This is major arc, this is minor arc. So this area enclosed by major arc is called major sector. This area enclosed by minor arc is called minor sector. Have you understood the introduction of parts of circle? Now let's move on to the topic. Sector. Already in the video I told any two radii and arc, the part of the circumference. The area enclosed between two radii and an arc is called sector. This part is called sector. Okay. நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். இப்போ ஒரு ரவுண்ட் கேக்கில் ஒரு பகுதி எடுத்தோன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு செக்டார் மாதிரி இருக்கும். அதில் 2 ரேடியஸ் ஒரு ஆர்க். ஓகேவா? இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி வந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா அதோட லென்த் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து என்னது செக்டார். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னு சொல்லலாம், சர்க்குலர் செக்டார்னு சொல்லலாம், செக்டார்னு சொல்லலாம். இப்போ இங்கே வர்றது என்னென்னு சொல்லலாம் நம்ம ரேடியஸ். இங்கே ஒரு ரேடியஸ். இது வந்து என்னது, இது வந்து என்னது ஆர்க். இது வந்து என்னது ஆர்க். இங்கே வர்றது வந்து என்னது ஆர்க். அப்போ ஒரு சர்க்கிள்லேருந்து நான் ஒரு செக்மெண்ட்டை அப்படி நான் இது ஒரு செக்டாரை நான் கட் பண்ணி எடுத்தேன்னா இப்படி தான் வரும். 2 ரேடியஸ் ஒரு சின்ன ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது செக்டார். சரி, சர்க்குலர் ஆர்க்கு சொல்லிட்டோம். இப்போ சர்க்குலர் செக்டார் சொல்லிட்டோம். ஆர்க் எப்படி சார் சொல்கிறது? இது நம்ம இப்போ காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்டார் காமிச்சோம். அடுத்து வந்து சர்க்குலர் ஆர்க்குன்னா என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த பேங்கிள் இருக்குது, அந்த பேங்கிளில் ஒரு சின்ன பாட்டு மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு வந்து என்னென்னு சொல்லலாம், நம்ம சர்க்குலர் ஆர்க்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், சர்க்குலர் ஆர்க்கு. ஓகேவா? இது கூட சர்க்குலர் ஆர்க்கு தான். இது கூட சர்க்குலர். இந்த இதில் வந்து நான் ஒரு பேங்கிள்லேருந்து ஒரு இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து என்னது சர்க்குலர் ஆர்க்கு. இதுவும் சர்க்குலர் ஆர்க்கும் கொஞ்சம் பெரிய சர்க்குலர் ஆர்க்கு. புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஏரியா ஆஃப் த செக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஓகேவா? செக்டாரில் நம்ம 2ஆக நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னோம். 2 ரேடியஸு ஒரு ஆர்க் பிரியுது. இப்போ இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஆகுமா, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா? இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் வந்து என்னென்னா
தீட்டான்னு சொல்கிறது. காமனாக நம்ம ஆங்கிள் பேர் என்ன சொல்கிறது? தீட்டா. இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சென்ட்ரல் ஆங்கிள். இட் இஸ் கால்ட் சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ இந்த சர்க்கிளை நான் வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ஓகேவா? இந்த 2 பார்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கிளோட ஆங்கிள் வந்து என்னது? வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள்? ஆல்ரெடி யூ நோ 360 degree. 360 degree is the central angle of circle. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணுறேன்னா பாதியாக பிரிக்கிறேன். பாதியாக மீன்ஸ் half ஆஃப் த ஒரு கோடு போட்டு பிரிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 2ஆக வந்திருக்கா. இப்போ நான் இதை இப்போ எப்படி பிரிக்கிறேன்? 2 டைம்ஸாக பிரிக்க. இப்போ 360 டிகிரியை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? 2ஆக பிரிச்சிருக்கேன். அப்போனா டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்கள், 18 வருமா, ப்ளஸ் வந்து 0. இப்போ 180 டிகிரி கிடைக்குது. அப்போ கரெக்டு தானே? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா அதோட என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் சொல்லலாம், இல்லை இந்த ஆங்கிள் சொல்லலாம். 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. சரி, இதுவே அதே சர்க்கிளை நான் வந்து எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள், 3 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். 3 பார்ட்ஸாக பிரித்தாலும் இங்கே ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதே தான் 360 டிகிரி டிவைடட் பை 3. அப்போனா என்ன வரும்? 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0. ஸோ 120 டிகிரி. ஸோ தீட்டா இங்கே என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸாக பிரிக்கிறேன். இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த ஆங்கிள் பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு என்ன அங்கே ஃபார்ம் ஆக போகுதுன்னு. 90 டிகிரி. ஏன்னா 2 லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருந்துச்சுனாவே 90 டிகிரி வரும். ஸோ இப்போ 360 டிகிரி டிவைடட் பை 4 பார்ட்ஸ். இதை கேன்சல் பண்ண இடத்துல 9 டைம்ஸ் வரும். இது அப்போ 90. ஸோ இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதெல்லாம் தீட்டா. ஆங்கிளுக்கு பேர் வந்து என்னது? தீட்டான்னு சொல்கிறோம். இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து என்னது? தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை, இங்கே நம்பர்ஸ் தானே மாறுது, 2 3 4. அப்போ நான் வந்து என்னென்னு எழுத போகிறேன்? ஜென்ரலாக என்னன்னு எழுத போகிறேன். அப்புறம் எத்தனை பிரிக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக எப்படி பிரிக்கிறாங்க. இங்கே வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. இங்கே வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க? 2 இந்த பகுதி மட்டும். இது 1. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 2ஆக பிரிச்சுருக்காங்க. இதில் 3ஆ, அதில் 4ஆ. அதில் 4ஆக பிரிக்கும்போது இந்த ஆங்கிள் என்ன? ஓகேவா? ஸோ இதே இன்னொரு டைப் ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னென்னா தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏரியா ஆஃப் த செக்டார் எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த டயக்ராமை கவனிங்க. இப்போ நான் இதை எப்படி பிரிச்சுருக்கேன்? 2ஆக பிரிச்சுருக்கேனா? ஸோ இது கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து எவ்வளோ? சர்க்கிளோடது 360. அதில் எனக்கு வந்து இந்த பகுதி மட்டும் தான் வேணும். இந்த பகுதியோட ஆங்கிள் வந்து என்னென்னா 180 டிகிரி. இப்போ ஃபுல் பார்ட் எவ்வளோ? ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அதில் எனக்கு 180 டிகிரிக்கு தான் வேணும். அப்போ 360க்கு 180 டிகிரி தான் வேணும். 180 டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இது வந்து இந்த டயக்ராமுக்கு, இந்த கொஷினுக்கு. இதை பார்த்தீங்கன்னா 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி, இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி, இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரிக்கு எனக்கு ஏரியா வேணும், ஏரியா ஆஃப் செக்டார் வேணும். ஸோ 90 டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ இது காமனாக நம்ம சொல்லும் போது இந்த ஆங்கிளுக்கெல்லாம் காமனாக நான் ஒன்று சொன்னேன், அது பேர் என்ன? அந்த வேரியபிள் பேர் என்ன? தீட்டா.
ஸோ தீட்டா டிவைடட் பை 360 எல்லாத்துலேயுமே 360 காமனாக வருது. அதேமாரி ஏரியாவும் காமன் தான் இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ த ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு theta divided by 360 into pi r square. Very very important formula. When angle is given, you can calculate the area of the sector equal to theta divided by 360 into pi r square. Angle கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? Another formula for area of the sector is, இப்போ இதில் பாருங்கள் எத்தனை பிரிச்சுருக்கேண்ணா நீங்கள், n வந்து எத்தனை, இங்கே 2, இங்கே வந்து n வந்து எத்தனை 3, இங்கே வந்து n வந்து எவ்வளோ 4. ஸோ எனக்கு இங்கே எத்தனை பிரிச்சுருக்கேன், நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். அப்போ 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன், அதில் எனக்கு 1 பார்ட் தான் வேணும். அப்போ 1/2 இன்ட்டு அதே பை ஆர் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1/3 எனக்கு 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வேணும், இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதேமாரி இது 4 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன், எனக்கு 1 பார்ட் தான் வேணும், 1/4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இது காமனாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம கொண்டு வந்து எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். இங்கே வந்து நம்பர் தான் மாறினே இருக்குது. இப்போ நம்பர் மாறிருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். So area of each sector equal to 1/n into pi r square. அப்போ n கொடுத்துருந்தாங்கன்னா a circle is divided into 4 parts, 3 parts, find the area of the sector அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். when angle is given theta by 360 into pi r square, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா length of an arc. என்ன பார்க்க போகிறோம், length of an arc பார்க்க போகிறோம். ஆர்க்னால் நான் சொன்னேன், ஸோ இதுதானே ஆர்க்கு, ஒரு பார்ட்டு, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பகுதி தான் வந்து என்னது, ஒரு சின்ன அந்த பவுண்ட்ரியில் வர பார்ட் தான் வந்து என்னென்னு சொன்னேன், ஆர்க்கு நம்ம சொன்னோம். ஓகேவா? இதை எப்படி ஃபைன் பண்ணுறது, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்போ அப்படி நம்ம லென்த்து கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம்னா சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா? 2πr. 2πr. ஓகேவா? இது ஒன்று சொல்லலாம், பை இன்ட்டு டின்னு சொல்லாமா, இன்னொரு ஃபார்முலா டயமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா பை இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ சி ஈக்குவல் டு 2πr ஆர் பை இன்ட்டு டி. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா பண்ணுவோம். அந்த ஃபார்முலா நம்ம எப்படி பார்த்தோம், அதே ஃபார்முலா தான், ஒரே ஒரு இன்ச்சு மாறாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறப்போகுது, அது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதோட ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும், 180 டிவைடட் பை 360 டிகிரியில் எனக்கு இந்த பகுதி மட்டும்தான் வேணும், அப்போனா இன்ட்டு 2πr. ஓகேவா? அதே மாதிரி இதில் 120 டிகிரியில் எனக்கு அந்த சின்ன இந்த ஆர்க் மட்டும்தான் வேணும், அப்போ இன்ட்டு 2πr. மொத்தமாக இருக்க 2πrல எனக்கு அந்த 120 டிகிரிக்கு தேவையான ஆர்க் மட்டும்தான் எனக்கு லென்த்து வேணும். ஸோ அதோட ஃபைன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும். அதே மாதிரி தான் 90 டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr. ஸோ அதை ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம், தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அப்போ ஏரியான்னு கேட்டாங்கன்னா பை ஆர் ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் லென்த் ஆஃப் அன் ஆர்க்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னென்னு சொன்னோம்னா எல் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு ஃபார்முலா சொன்னோம்ல, ஏரியா ஆஃப் ஈச் செக்டர், அதே ஃபார்முலா தான் இதுக்கும். length of an each sector equal to 1/n into 2πr. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டாங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்னு வரும் ஃபார்முலாவில், இன்டூவில் லென்த் ஆஃப் அன் ஆர்க்குன்னு கேட்டாங்கன்னா 2πrனு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்குன்னு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்ம 5th ஃபார்முலா பார்க்க போகிறோம். அந்த 5th ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. அது வந்து எப்போ அது பயன்படும்னா, எல் கொடுத்துட்டு when L is given and R is given, இந்த ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா, லென்த் ஆஃப் an arc கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா ஏரியா ஈக்குவல் டு எல்ஆர் டிவைடட் பை 2. ஓகேவா? அந்த ஃபார்முலா வந்து என்னது, எல்ஆர் டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஃபைன் பண்ணிடலாம்.
ஓகேவா? அப்போ நம்ம அந்த கொஷினில் பார்க்கும்போதே நம்ம பார்க்கணும், லென்த்து கொடுத்துட்டு ஏரியா ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். லென்த்து ஃபார்முலா நான் சொன்னேன் θ/360 × 2πr, அதை போட்டுட்டு எல் தெரிஞ்சிச்சு. இந்த ஃபார்முலாவில் A = LR/2ல போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஏரியா ஃபைன் பண்ணிடலாம். ஆனால் எல் கேட்காம வெறும் வந்து ஏரியா மட்டும் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகாது. ஓகேவா? புரியுதாப்பா? எல்லு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? when L is given only we can substitute the value. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், செக்டாருக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், ஏரியா பார்த்தோம். ஓகேவா? ஆர்க்கில் லென்த்து பார்த்தோம், ஆர்க்கோட லென்த் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆர்க்கு எப்படி லென்த்து ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செக்டாருக்கு ஏரியா பார்த்தோம், ஆர்க்குக்கு லென்த்து பார்த்தோம். அதான் ஓகேவா? இப்போ இன்னொரு லாஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர்க்கோட பெரிமீட்டர் ஃபைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? பெரிமீட்டர் ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி பெரிமீட்டர்னாலே என்னது? சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ஓகேவா? எல்லா சைட்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கிரவுண்டுக்கு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், C = 2πr ரேடியஸை ஃபைன் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிரவுண்டுக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி ஒரு ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், எல்லா சைடுமே ஆட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ட்ரையாங்கிள் ஆகட்டும் இல்லை குவாட்ரிலேட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், சைட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு செக்டார் நான் வரைகிறேன். இந்த செக்டாரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். போன கொஷினில் நம்ம பெரிமீட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லை, போன கொஷினில் ஒன்லி நம்ம இந்த ஆர்க்கோட லென்த்து மட்டும் தான் கண்டுபிடிச்சோம், எல் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். அதுதான் வந்து லென்த் ஆஃப் அன் ஆர்க். இதுன்றது என்னென்னா அந்த செக்டாரை ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பெரிமீட்டர். அப்போ இங்கே ஒரு ஆர் இருக்கா, அதேமாரி இங்கே ஒரு ஆர் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், P = L + 2R. எத்தனை ஆர் இருக்குது? 2R இருக்குது. அப்போ L = P = L + 2R யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பெரிமீட்டர் வந்து என்னது, P = L + 2R யூனிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன, அடுத்து குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா எப்படின்னு வந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பெரிமீட்டர்னால் என்ன சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இது வந்து செமி சர்க்கிள், குவாட்ரண்ட் இருந்தது அந்த செமி சர்க்கிளில் பாதி. ஓகேவா? இது செமி சர்க்கிள், இது குவாட்ரண்ட். இப்போ இது சென்டர் பாயிண்ட்டு ஓ. இங்கே இதுலேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர், இங்கேயும் ஆர். ஓகேவா? வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்? 2πr. அதில் பாதி தான் நம்ம செமி சர்க்கிள். அப்போ என்ன பண்ணுவோம், /2ன்னு போடுவோம். கரெக்டாக? அப்போ /2 போட்டு என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, πr கிடைக்குது. πr மட்டுமா கிடைக்குது, மீதி என்ன இருக்குது, அந்த மேலே இருக்கிற அந்த செமி சர்க்கிளையும் நம்ம அந்த மேலே இருக்கிற 2 ஆரையும் நம்ம ஆட் பண்ணணும்ல. இது மட்டும் தான் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்க. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்ல. அப்போ πr + 2r. ஓகேவா? அப்போ இப்போ இது வந்து காமனாக வந்து ஆர் இருக்குது, π + 2 × r. அதை வந்து ஆருக்கு வந்து காமனாக எடுத்துட்டேன். அப்போ C = என்ன ஃபார்முலா கிடைக்குது நம்மளுக்கு, π + 2 × rன்னு கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாலையும் C = 2πrன்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அதை நான் எப்படியா எத்தனால் பிரிச்சிருக்கேன், இது எதில் இப்போ ஒரு பார்ட், இது 4 பார்ட்ஸில் 1 பார்ட் தான். அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், /4. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 2 πr /2ன்னு கிடைக்குது, ப்ளஸ் இந்த 2 r அதையும் ஆட் பண்ணல பெரிமீட்டர்ன்றது. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குன்னா ஆர் காமனாக இருக்குது. ஸோ ஆர் நான் காமனாக எடுத்துக்கிறேன், π/2 ஆர் வெளியே எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இங்கேயும் ஆர் வெளியே எடுத்துட்டேன், அங்கே 2 மட்டும் இருக்கும் ஆர். ஏன் சார் 2 கூட தான் இருக்குது அப்படி எடுக்கலாமா? 2 வந்து டிவைடில் இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 2 நம்ம காமனாக எடுக்க முடியாது. ஸோ ஆரை மட்டும் தான் எடுத்துருக்கோம். π/2 + 2 × r. ஸோ C = இது வந்து குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா, இது வந்து செமி சர்க்கிளுக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா.
ஓகேவா, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. ஓகேவா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சம்மில் யூஸ் ஆகும். ஓகேவா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அன் ஆர்க், ஏரியா ஆஃப் அ செக்டார் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் whose radius equal to 16 cm and theta equal to 45. ஸோ இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, எல் கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க, அடுத்து பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கொஸ்டினில் சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல் ஆங்கிள் ஈக்குவல் டு 45 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தீட்டா ஈக்குவல் டு 45 எழுதணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எல்? எல்லோட ஃபார்முலா வந்து என்னது, தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. எல் கொடுக்கும்போது இங்கே 2πrனு போட மறந்துடக்கூடாது. ஏரியான்னு கேட்டால் πr ஸ்கொயர். ஓகேவா, ஸோ 360 தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 45 டிவைடட் பை 360 இன்ட்டு 2, பையோட வேல்யூ வந்து இங்கே 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 16. ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன்ஸ் பண்ணலாம். 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ், 9 5 ஆர் 45, கீழே 7 5 ஆர் 35, ரிமைண்டர் 1, 10 எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் 72. அகெயின் கேன்சலிங் ஆன் 9 டேபிள், 1 டைம்ஸ், 1 9s are 9, 8 9s are 72. Next 1 by 8 into 2 into 3.14 into 16. In 8 table, how many times 16? 2 times. So 2 into 3.14 into 2. So what is the value of 2 2s are 4. 4 into 3.14. Next 2 into 3.14 into 2. 2 2s are 4. 4 into 3.14. Multiply பண்ணுங்க. 4 into 314 into 4. 4 4s are 16, remainder 1. 4 1s are 4. 4 plus 1 5. 4 3s are 12. So 1256. இப்போ எத்தனை டெசிமல் புள்ளி வைக்கணும், 2 டெசிமல்ஸ் இங்கே தான் வைக்கணும், 1 2. ஸோ இங்கே வச்சிட்டோம் 12.56 சென்டிமீட்டர். இது வந்து என்ன வேல்யூ, எல்லோட வேல்யூ. When L is given, you can find the area of the sector. So what is the formula? A equal to LR divided by 2. So L ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 12.56 into radius வந்து 16 divided by 2. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள் 16 எத்தனை டைம்ஸ், 8 டைம்ஸ். அப்போ இது 1256 into 8, 8 6 are 48, 8 5 are 40, 40 plus 4 44, again 4, 8 2s are 16, 16 plus 4 20, remainder 2, 8 1s are 8, 8 plus 2 10. So 100.48 வருமா, 2 places மூவ் பண்ணும், 1 2, ஏன்னா 12.56. ஓகேவா, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ ஏரியா வந்து எவ்வளோ, 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது வேண்டியது என்னென்னா பெரிமீட்டர் மட்டும் தான், அது ஈஸி. பெரிமீட்டர் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2R. எல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து என்னது 16. ஸோ 12.56 2 இன்ட்டு 16 32. ஸோ இந்த 12.56 ப்ளஸ் 32 ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணலாம், 32 12.56 இது தனியாக போடணும், 0.56 அப்படியே தனியாக வந்துடும், 4. ஸோ 44.56 சென்டிமீட்டர். ஸோ பியோட வேல்யூ வந்து என்னது இல்லை, 44.56 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த கொஷினில் நம்மளுக்கு 3 ஃபைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா, இந்த கொஷினில் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், லென்த் ஆஃப் அன் ஆர்க், ஏரியா ஆஃப் அ செக்டார், பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் போடணும். புரியுதா? இந்த கிளாஸில் நம்ம 5 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். செக்டாரில், ஆர்க்கில்,
ஏரியா ஆஃப் செக்டர் வந்து தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஈச் செக்டர் வந்து 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு LR by 2. லென்த் ஆஃப் அன் ஆர்க் வந்து தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. லென்த் ஆஃப் அன் ஈச் செக்டர் வந்து 1/n இன்ட்டு 2πr. இதில் பெரிமீட்டரில் 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். In this class, if you have any doubt, please contact me. I will clear your doubts. Thank you.